ரத சப்தமி அன்னைக்கு வெள்ளை எருக்க இலை 7 இலை, அதில் அட்சதைன்னா முறியாத அரிசி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அருகம்புல். வெள்ளை எருக்கு கிடைக்கலன்னா நம்ம சாதாரண நார்மல் எருக்கு இலையும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா அலம்பிட்டு அந்த மேலாக இருக்கிற இலை மேலே இப்படி வச்சுக்கணும். அது மதுரா குட்டிக்கு வச்சுருக்கேன். 7 இலை அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது சுமங்கலி பெண்களுக்கு அரிசி, மஞ்சப்பொடி, அவளுக்கும் அருகம்புல் வச்சுக்கலாம். அருகம்புல் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு குளிக்கணும். இது சுமங்கலி பெண்களுக்கு. இது ஆம்பளைகளுக்கு வெறும் அட்சதை அருகம்புல் வச்சுட்டு வேணுங்கிறவா விபூதி போட்டுப்பா, அதில் போட்டுட்டு அந்த மாதிரி குளிப்பா. இது கணவன் இல்லாதவளுக்கு அரிசியும் கொஞ்சம் சாணியும் வச்சுண்டு அவள் இதை தலையில் வச்சுன்னு குளிப்பா. ஆனால் எல்லாருமே 7 இலை வச்சுக்கணும். 7 ரதம் பூட்டின தேரில் தானே வர்றார் சூரியன், அதனால 7. இது இயற்கை இலை சூரியனுக்கு ரொம்ப விசேஷம். அதனால இதை வச்சுட்டு இன்னைக்கு குளிக்கும்போது வியாதி எல்லாம் நல்லா தீரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல தேஜஸ் வரும். வருஷம் கூட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எல்லா நன்மைகளும் நடக்கும். கண் பார்வை நல்லா தெளிவா இருக்கும். அதனால சூரிய மந்திரத்தை சொல்லி தலையில வச்சுட்டு குளிக்கிறது. சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் குளிக்கணும். இன்னைக்கு சப்தமி வரத்துக்கே லேட் ஆயிடுறது. அதனால கொஞ்சம் கழிச்சு நல்லா சூரியன் வந்ததுக்கு பிறகு குளிக்கணும். இப்போ மதுரா குட்டிக்கு ஏற்கலை வைக்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம இதுல என்ன பண்ணுவோம்னா, நிமிந்துக்கோ மதுரா, வாயை திறக்கக்கூடாது. வாய்க்கு இல்லடா, வாயை பிடிக்கடா. இப்படி 2 கண்ணுக்கும் ஒத்திக்கணும். திரும்ப இப்படி 2 கண்லையும் 2 இலையை ஒத்திக்கணும். 2 தோளுக்கும் 2 இப்படி ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் 2 காலுக்கு 2 அப்படி ஒத்திக்கணும். இல்லைன்னா குளத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வரிசையாக அடுக்கின்றுவோம். பால் போக நன்னா எல்லாத்தையும் அலம்பிக்கணும். வரிசையா 6 இலையை அடுக்கி 7வது இலையில இப்படி வச்சுக்கணும். முதல்ல கீழே விழாமல் வச்சுக்கோ. அப்படியே நெல் இப்படி வச்சுன்றணும். வச்சுட்டு அப்படியே ஜலத்தை கொட்டி குளிக்கணும். குளிக்கும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் உடம்புல இறங்கி உடம்புல இருக்கிற சூடு பூரா தணியும். குளிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னா இப்படியே வச்சுப்பா அந்த இலையை. தோளில் 2 காலில் 2 மட்டும் வச்சுட்டு மிச்சம் 3 அப்படியே தலையில் வச்சுட்டு கண்ணில் ஊற்றின்னு தலையில் வச்சுட்டு அப்படியே குளிப்பா. அந்த மாதிரி குளிச்சுக்கணும். குளிச்சுட்டு இதை பாருங்க, 7 எருக்கலை, இல்லை 7 விளக்கு. இந்த 7 விளக்குலையும் எண்ணெயை விட்டு இந்த 7 விளக்கையும் ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணி அதை நிவேதனம் பண்ணணும். வாசல்ல இன்னைக்கு தேர் கோலம் போடணும். போட்டு இது பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிடணும். இது எல்லா விதமான பாவங்களையும் போக்கும். இன்னி வரைக்கும் செஞ்ச பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றா. அதித்துக்கும் காஷ்யபருக்கும் பிறந்தவர் சூரியன். சூரியனோட அப்பா அம்மா யாரு? அதித்தியும் காஷ்யபரும்.